எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மோஷன் பிக்சர் ப்ரொடக்ஷன்ல டைரக்டர் பிரபு சாலமன் டைரக்ஷன்ல டி இமான் மியூசிக்ல சமீபத்துல ஆடியோ லான்ச் பண்ண படம் கயல். படத்தோட 7 சாங்ஸ்மே யுகபாரதி தான் எழுதியிருக்காரு. அதுல ஹரிச்சரன் பாடியிருக்க பறவையா பறக்கிறோம் பாட்டு கேட்கும் போதே பல கஷ்டங்களை தாண்டி போராடி வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா மேல வர மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல படத்துல இந்த பாட்டு வரலான்னு தோணுது. பறவையா பறக்கிறோம் காத்துல மிதக்கிறோம். கண்டிப்பா ஹரிச்சரனோட ஹிட்லிஸ்ட்ல இந்த பாட்டையும் சேர்த்திக்கலாம். ரெண்டாவது எங்கிருந்து வந்தாயோன்னு சொல்லிட்டு ஒரு சாங். இப்பெல்லாம் வர வர டிஎமான் அவரோட எல்லா ஆல்பத்திலயும் ஒரு பாட்டாவது ஸ்ரேயா கோஷல் பாட வச்சிடணும் அப்படின்னு இருக்காரு. ஸோ கும்கி மைனாவை தொடர்ந்து இந்த படத்துல இந்த ஒரு சாங் மிஸ் பண்ண பாய் ஃப்ரெண்டை நினைச்சு உருகி உருகி பாடுற ஒரு பொண்ணோட ஃபீலிங்கை ஸ்ரேயா கோஷலோட வாய்ஸ் அவ்வளோ அழகா கொடுத்துருக்கு. எங்கிருந்து வந்தாயோ எதுக்காக வந்தாயோ. ஆனா இந்த பாட்டை கேட்கும்போது கூடவே பார்மகளை பார் படத்துல அவள் பறந்து போனாலே அந்த பாட்டையும் பிளே பண்ணி கேட்டு பாருங்களேன். அதனோட ஃபீமேல் வெர்ஷனை ஸ்ரேயா கோஷல் பாடின மாதிரியே இருக்கும். அவள் பறந்து போனாலே எங்கிருந்து வந்தாயோ என்னை மறந்து போனாலே எதுக்காக வந்தாயோ. அடுத்து கூடவே வர்ற மாதிரி தெரியுதுன்னு ஆல்போன் ஜோசப் வாய்ஸ்ல வர்ற பாட்டு அப்படியே நம்மளுக்கு ஆரோமலை பாட்டை ஞாபகப்படுத்தினாலும் நான் கெஸ் பண்ண வரைக்கும் சுனாமினால பாதிக்கப்பட்ட கிராமத்துல இருந்து ஆண்கள் மட்டும் வேலை தேடி வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. சோ அப்ப ஹீரோ ஹீரோயினை மிஸ் பண்றாங்க. அந்த சிச்சுவேஷன்ல பாடுற மாதிரியான பாட்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லி தோணுது. திரும்பவும் ஸ்ரேயா கோஷல் வாய்ஸ்ல கூடவே கேஜி ரஞ்சித்தும் சேர்ந்து பாடுற பாட்டு தான் என் ஆளை பார்க்க போறேன். ரொம்ப நாள் கழிச்சு பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ண போற அந்த ஒரு ஃபீலிங்க ஸ்ரேயா கோஷல் வாய்ஸ்ல கூடவே ஒரு மைல் பேக்ரவுண்ட்ல ரொம்ப அழகா கொடுத்திருக்காரு டி இமான். சோ இதுவும் ஒரு மெலடியான லவ் டூயட் தான். அப்புறம் ஹரிச்சரனும் வந்தனா ஸ்ரீனிவாசனும் சேர்ந்து பாடியிருக்க உன்னை இப்ப பாக்கணுங்கிற சாங் கிட்டத்தட்ட 80sல நம்ம ராஜா சார் பாட்டை கேட்ட அதே ஃபீலிங் இந்த பாட்டுலயும் வரும். உன்னை இப்ப பாக்கணும் ஒன்னு பேசணும். இந்த கும்கி படத்தோட ஸ்வை ஸ்வை மாதிரி இந்த மைனா படத்தோட ஜிங்கி ஜிங்கி மாதிரியும் இந்த படத்துலயும் ட்ரை பண்ணிருக்க குத்து தான் டியாலோ டியாலோ பாட்டு. யுகபாரதி லிரிக்ஸ்ல கோபு பாடியிருக்காரு. இது ஒரு பக்கா கானா பாட்டுங்க. லவ்ல ஃபீல் ஆகிற பையன் அந்த ஃபீலிங்க அப்படியே ஃப்ரெண்டு கிட்ட புலம்புற மாதிரி இருக்கு. ஆனா படத்துல இந்த சாங் வந்து கிறிஸ்மஸ் ஈவ் டைம்ல வருமோன்னு சொல்லிட்டு சில கிளிப்பிங் எல்லாம் பார்க்கும்போது தோணுதுங்க. ஏன்னா இந்த பாட்டோட பேக் டிராப்ல ஃபுல் அண்ட் ஃபுல் கிறிஸ்மஸ் தாத்தா தான் டான்ஸ் பண்றாங்களாம். கயலோட கடைசி சாங் பல்ராம் வாய்ஸ்ல எங்க புள்ள இருக்க. ஆல்ரெடி இந்த படத்தோட பிளாட்ஃபார்ம் நம்மளுக்கு தெரியும். சுனாமி பாதிப்பை பேஸ் பண்ண படம். சோ இந்த சுனாமில தன்னோட லவ்வரை மிஸ் பண்ணிட்டு அவளை தேடுற அந்த ஒரு டீப் ஃபீல பியானோ ஃப்ளூட் மிக்ஸ்ல பல்ராம் வாய்ஸ்ல ரொம்ப அழகா கொடுத்திருக்காரு டி இமான். எங்க புள்ள இருக்க நீ சொல்லடி. ஆக மொத்தத்துல கயல் வந்து 99% மெலடி ஆல்பம். இதுல கன்ஃபார்ம் ஹிட்னு கேட்டீங்கன்னா ஹரிச்சரன் பாடியிருக்க உன்னை இப்ப பாக்கணும் பாட்டு, கோபு பாடியிருக்க டியாலோ டியாலோ பாட்டு, எங்க புள்ள பாட்டு 3மே கன்ஃபார்ம் ஹிட்டுங்க.